ஜெயின் சமூகத்தினருடைய ஒரு பிரிவின் திருமணம் ஏன் நள்ளிரவிலே மட்டும் நடத்தப்படுகிறது? அதாவது ஜெயின் சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட பிரிவு மக்கள் திருமணத்தை பார்த்தீங்கன்னா நள்ளிரவில் தான் நடத்துவாங்க. ஏன் அப்படி நடத்துகிறாங்க? ஒரு காலத்தில் ராஜஸ்தானில் அவங்க மணமக்களுக்கு திருமணம் செய்யும் போது ஒரு பெண் திருமணத்துக்கு தயாராகிறா அப்படின்னு தெரிஞ்சாலே அங்கே இருந்த மன்னர்கள் அந்த பெண்ணை கடத்திட்டு போயிடுவாங்களாம். அப்படி மன்னர்களிடமிருந்து அந்த குல பெண்களை காப்பாற்றுவதற்காக இரவு நேரத்தில், நள்ளிரவு நேரத்தில் திருமணம் பண்ணுவாங்களாம். நைட்டு திருமணம் எப்படி பண்ணுவாங்கன்னா, மணமகன் மணமகள் அவங்க அம்மா அப்பா மட்டும்தான் இருப்பாங்களாம். திருமணம் செஞ்சுட்டு மணமகன் அவங்க வீட்டுக்கு வந்துடுவார், மணமகள் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. திருமணம் நடந்ததே யாருக்கும் தெரியாது. அதற்கு அடுத்த நாள் ஒரு சில சடங்குகள் இருக்குது. அந்த சடங்குகள்லாம் செய்து முடித்ததுக்கு அப்புறம்தான் அந்த பொண்ணே மணமகன் வீட்டுக்கு வருவாங்களாம். அதுக்கப்புறம் தான் கல்யாணம் நடந்து முடிஞ்சுதுங்கிறதையே அவங்க வெளி உலகத்தில் எல்லாருக்கும் சொல்லுவாங்களாம். ஏன்னா மன்னருக்கு பயந்து அந்த நடைமுறையை ஒரு காலத்தில் கடைபிடிச்சிருக்காங்க. அதன் பிறகு கொள்ளையர்களுக்கு பயந்து அதையே அவங்க தொடர வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு ராஜஸ்தானில். கொள்ளைக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்கும் போது அப்படின்னா ஜெயின் சமூகத்தில்னு தெரிஞ்சுதுன்னா அங்கே நிறைய நகைகள்லாம் இருக்கும், பணம்லாம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை கொள்ளையடிப்பதற்காக வருவாங்களாம். அப்போ அந்த கொள்ளையர்களிடமிருந்து தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதே நள்ளிரவு திருமணத்தை அவங்க தொடர்ந்து பண்ணியிருக்காங்க. அதனால தான் பாருங்கள், இன்றைக்கும் இந்த ஜெயின் சமூகத்தில் மாப்பிள்ளை ஊர்வலம்னு ஒன்று சொல்லுவாங்க. பாராத் அப்படின்னு அதுக்கு பேர். அதாவது மாப்பிள்ளையை குதிரை மேலே உட்கார வச்சு கூப்பிட்டு வருவாங்க ஊர்வலமாக. ராஜஸ்தான்கிறனால அங்கே குதிரை ஒட்டகம் 2 தான் உண்டு. ஏன் இந்த குதிரையில் உட்கார வச்சு கூப்பிட்டு வராங்க? நம்ம கூட நிறைய நகைச்சுவையாக சொல்லுவோம், கடைசியாக தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு குதிரை கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆனால் அதில் என்ன விஷயம்னா, அவங்க குதிரையோட மட்டும் மாப்பிள்ளை வரமாட்டார், குதிரையை சுற்றி வாள் ஏந்திய வீரர்களும் அந்த காலத்தில் வந்திருக்காங்க. ஏன்னா கொள்ளையர்களிடமிருந்து இந்த மணமக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறக்கா வாளோடு வந்திருக்காங்க. பிற்காலத்தில் அந்த வாள்ங்கிறது மருவி போய் அந்த குதிரை மட்டும் ஒரு சடங்கு சம்பிரதாயத்துக்குரிய ஒரு பொருளாக இன்றைக்கும் மாறியிருக்கு. இந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்லேருந்து தமிழகத்துக்கு அந்த புரோகிதர்களை அழைச்சிட்டு வராங்க. அவர் நள்ளிரவில் தான் திருமணம் செஞ்சு வைக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்தால் 4-5 கல்யாணத்தை ஒரே நேரத்தில் பண்ணி வைக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவருடைய தலைப்பாகை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 சேலை நீளத்துக்கு இருக்கும். அந்த துணியை எடுத்து தலையில் சுற்றுவார். 9 மீட்டர் கிட்டத்தட்ட இருக்கும் அது. ஏன் இது இப்படி சுற்றுறாரு அப்படின்னு கேட்டால், அந்த ராஜஸ்தானில் வெயில் அதிகம் இல்லையா? அந்த தலையை பாதுகாத்துக்கிறக்க தலைப்பாகையை அவங்க அப்படி கெட்டினா தான் அங்கே அவங்களால வாழ முடியுங்கிறனால அவ்வளோ நீளமான முறையில் அவங்க அதை சுற்றுறாங்க. அந்த புரோகிதர் கல்யாணம் பண்ணி வைக்கிறார். ராத்திரி நேரத்தில் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அடுத்த நாள் காலையில் மணமகன் என்ன பண்ணுவார், மணமகளோட வீட்டுக்கு போய் தயிர் கொண்டு போவாராம். அதன் பிறகு மணமகள் வீட்டில் மோரில் மோதிரத்தை போடுவாங்க. அந்த திருமண விளையாட்டுகள் எல்லாம் நடக்கும். மோரில் பார்த்தீங்கன்னாக்கா மோதிரத்தை போடுவாங்க. அதை மணமக்கள் தேடி எடுக்கிற அந்த விளையாட்டுக்கெல்லாம் சடங்குலாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் மணமகளை மணமகன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய மரபு இன்னைக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. 2 பேருடைய கைகளுமே துணியால் கட்டப்பட்டு இணைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ சாந்தி முகூர்த்தத்துக்கு அனுப்புகிறாங்க உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் விசாரிச்சிங்கன்னா தெரியும், அப்போ தான் அவங்களுக்கு கல்யாணமே நடக்கும். பொதுவாக அவங்கள பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் ஒரு வரவேற்புன்னு ஒன்று வைப்பாங்க. அதை தொடர்ந்து இசையோடு கூடிய ஒரு உணவு அங்கே பரிமாறப்படும். இசை கோலாட்டங்கள் இருக்கும், அதோட இரவு உணவு பரிமாறப்படும். அதன் பிறகு எல்லாரும் போயிடுவாங்க, கல்யாணத்துக்கு எல்லாரும் போயிடுவாங்க. குறிப்பாக அந்த மணமகனோட வீட்டார், மணமகளோட வீட்டார் அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அவங்கள மட்டும் வச்சு தான் அந்த திருமணத்தையே அவங்க எப்போதும் நடத்துவாங்க. நள்ளிரவில் ரகசியமான முறையில் நடக்கிற மாதிரி தான் அந்த திருமணம் நடக்கும். இன்னும் சொல்லப்போனால் அதற்கு முன்பு ராஜஸ்தானில் நடந்த அந்த திருமணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மணமகன் வீட்டாரோ மணமகள் வீட்டாரோ கூட இருக்க மாட்டாங்க, அம்மா அப்பா கூட இருக்க மாட்டாங்க. ஏன்னா அப்போ இருந்த அந்த வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இட நெருக்கடியான ஒரு சூழலில் உள்ள வீடுகளாக இருக்கும். அப்போ வீடுகள்லாம் திருமணங்கள் வீடுகளில் தான் நடத்தப்பட்டுச்சு. அப்போ இட நெருக்கடியை சமாளிக்கணும், உறவுக்காரங்களை அழைச்சி வந்ததுனால நம்ம இல்லைனாலும் பரவாயில்லைன்னு பெற்றவர்கள் இல்லாமல் நடந்த திருமணங்கள்லாம் கூட உண்டு. அந்த சமூகத்தில் உள்ள சில பேர்கிட்ட நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த சம்பவங்களை எல்லாம் நமக்கு நினைவுபடுத்துவாங்க. அப்படித்தான் அந்த திருமணங்கள் நடந்திருக்கு. இதை நடத்தி வைக்கக்கூடிய அந்த பண்டிதர், அவர் பேர் பார்த்தீங்கன்னா ஹரிராம்ஜி பாண்டித் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நடத்தி வைக்கிறவருடைய பெயர் அதுதான். இப்படித்தான் அவர் தான் லட்சக்கணக்கான திருமணங்களை அந்த சமூகத்தில் நிறைய நடத்தி வைப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் அவங்க சமூகத்தில் உண்டு.
அப்படி ஒரு காலத்தில் தொடங்கப்பட்ட இந்த முறை வந்து இன்றைக்கு வரை அந்த மரபு மாறாமல் இன்றைக்கு நம்ம ஊரில் பின்பற்றப்பட்டு வருகிறது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அக்கா மகன் அல்லது மாமன் மகனுக்கு வந்து திருமணம் செய்து கொடுக்கக்கூடிய பழக்கம் வந்து அந்த இனத்தில் இல்லை. இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு திருமண முறை, நள்ளிரவு திருமணங்கள் இன்றைக்கும் ஜெயின் சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதி இனத்தவர்கிட்ட நடந்து கொண்டு இருக்குங்கிறத இன்றைக்கும் நம்ம பார்க்கலாம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.